ஹெல்த்தியான சோயா பால்ஸ் சப்பாத்தி ரோல் பண்ணலாங்க. அதுக்கு வந்து சோயா பால்ஸை நான் வேக வச்சுட்ருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகும் சீரகமும் தாளித்து கொட்டிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. பச்சை மிளகா வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளியை போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வேறு ஏதாவது காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டு குடமிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கலவைக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக மூடி வைங்க. போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மீல் மேக்கரை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க. நம்ம இப்போ சப்பாத்தி பண்ண போகிறோம். அது நான் ஃபுல்காவாக தான் பண்ணேன். ஃபுல்காவாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி கல்லில் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சப்பாத்தி ரோல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.